ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கும் போது துதிக்கும் போது எத்தனை மகிழ்ச்சி பிரியமானவர்களே. ஆம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆம் பிரியமானவர்களே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்த நன்மைகள் ஏராளம். எத்தனையோ வருடமாய் கர்த்தர் கிருபையினால இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அருவி போல ஊற்றை போல கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து அந்த வசனத்தின் அபிஷேகத்தையும் அந்த வேதமே என் வெளிச்சொன்ற வார்த்தைபடியும் மகத்துவமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆக இந்த மகத்துவமான தேவனுடைய தியானத்தை வசனத்தை நாம் இன்னும் பயபக்தியோடு பற்றி கொள்வோம். ஏன்னா இது நமக்கு தேவன் தருகிற ஒரு ஆவிக்குரிய உணவு. எப்படி சரீரத்துக்கு உணவு அவசியமோ, ஒரு சரீரத்தில் நம்ம உட்கொள்கிற உணவு, வயிற்றுக்கு போகிற அந்த உணவு நல்ல முறையில் இருக்கும்போது தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யும், உடம்புல பலவித வியாதியை உண்டு பண்ணுறோம். அதே போல் வேத வசனத்தை சரியாக எடுத்துரைத்து தியானித்து ஜெபித்து மக்கள் மேலே அன்பு வைத்து இந்த வார்த்தையை சொல்லும்போது தான் அது அவர்களுடைய வாழ்விலும் போதிக்கிற எங்களுடைய வாழ்விலும் கூட ஆரோக்கியமாகிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இதோடைய மகத்துவத்தை புரிந்த நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வெளிச்சத்துக்காக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்று அவன் கூப்பிடுகிறான். அன்பானவர்களே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பிஃபோர் யூ ஹியர் த பிளான் ஆஃப் காட், உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை அது சித்தத்தை அறிந்து முன்பாக நமக்கு அவசியம் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவரே என்று அந்த தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இட் மீன்ஸ் இது வரைக்கும் எனக்குள்ளாக பெருமை ஆண்டு கொண்டது, சுயம் ஆண்டு கொண்டது, நான் படித்தவனாக்கும் நான் செல்வந்தனாக்கும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவம் அகந்த இவ்வழியெல்லாம் என்னை ஆண்டு கொண்டது உண்மைதான். ஆனால் இன்று முதல் கொண்டு ஆண்டவரே, அதோடைய பொருள் என்ன? உம்முடைய அன்பு, உம்முடைய சாந்தம், உம்முடைய ஞானம், உம்முடைய வெளிச்சம் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லிதான் பக்தர் தன்னை தாழ்த்தினவனாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஸோ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியணும்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன வேண்டும்? மனத்தாமை அவசியம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? என்னிடத்தில் வந்து பொறுமை சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன இயேசப்பா மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார், அதாவது சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று பக்தன் சொல்கிறார். ஆகவே என் அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திக்க போகிறது எது அவருடைய சித்தமா? இந்த சித்தத்தை அறிய வேண்டுமானால் நமக்கு வேண்டிய குணாதிசயங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா மனத்தாண்மை அவசியம். அது மாத்திரமல்ல, இன்று தேவன் ஸ்பெசிஃபிக்காக அவருடைய சித்தம் என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் you must give thanks to God. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஆண்டவருக்கு. அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. மிக தெளிவாக பவுல் சொல்லிட்டார் இல்லையா? ஆவியான நமக்கு சொல்லுகிற ஆலோசனைன்னா தேங்க்ஸ் கிவிங். இன்றைக்கு என் அன்பானவர்களே, எனக்கு இத்தனை காரியங்கள் வேணும், எனக்கு எதை செய்து தாரம் அதை தந்துவிடும் என்று நம்ம கேட்குறோம். ஆனால் எத்தனை முறை அவரை குறித்து அல்லது அவர்களிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறோம்? பாட்டு மட்டும் பாருங்க, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாடிட்டே இருக்கலாம். இவ்வளோ அருமையான பாடல்கள், பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள்.
என் அன்பானவங்க எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு இருதயத்தினால இதை நம்ம செய்கிறோமா? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ முதல்ல நீங்கள் சொல்லணும் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த செய்தி நான் கேட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு உமக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார நிலைமை பயங்கரமான ஒரு அகால பாதாளத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லாதபடி நீங்கள் பலவீனப்பட்டு அப்படியே கூணும் குறுகியும் போய் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது படுத்த படுக்கையாக இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம். முதலாவது எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேன் யூ ஏபிள் டு டூ தட்? கேன் யூ கிவ் தேங்க்ஸ் டு காட்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக சந்திப்பதாக நினச்சா உங்களுக்கு ஸ்தோத்திரம் வராது. ஐயா ஏதோ ஒரு அனுபவத்தில் சொல்கிறாரு, ஏதோ அவங்க ஏதோ படித்ததை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, என் லைஃப்பில் எதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ, எதை நாங்கள் ருசிக்கிறோமோ, எந்த பாதையில் நாங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய கிருபையினால் ஜெயித்து கொண்டு இருக்கிறோமோ, அதை தான் உங்களுக்கு தைரியமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆக உங்கள் நலனுக்காக சொல்ல, உங்கள் நன்மைக்காக சொல்ல, எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் இருக்க சூழ்நிலைகள் கர்த்தர் அறிவார். உங்களுடைய மனதில் உள்ள வேதனையை கர்த்தர் அறிவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கிற பல சூழ்நிலையை, இருளான இந்த நேரத்தில் இடுக்கமான அல்லது நெருக்கமான இந்த பாதையை கர்த்தர் நன்கு அறிவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம் பண்ணுறது நிறுத்திடக்கூடாது. இதுதான் தேவன் உங்களை குறித்து சித்தமாக இருக்குது. எல்லாவற்ற நேரத்திலும், இருள் நேரத்திலும் வெளிச்சமாய் வருவார். வியாதி நேரத்தில் சுகமாய் ஆரோக்கியமாய் வருவார். வழி தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வழிகாட்டு நட்சத்திரமா ஜீவாதிபதி நம் மத்தியில் வருவார். பகலிலே பறக்க அம்புக்கும், இரவில் நடமாட கொள்ளை நோக்கி ஒன்று விளக்குவனார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பகலிலே மிக ஸ்தம்பமாக இருக்கார், இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். தம்மை ஸ்தோத்தரிக்கிற ஜனங்களுக்கு அவர் தாங்க பாதுகாப்பு. ஆனால் தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கேட்போமா? Hebrews chapter 13 verse 15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாக எப்போதும் செலுத்த கடவோம். இன்னைக்கு உங்களுடைய உதடையும் உங்கள் நாவையும் உங்கள் வாயும் காத்துக்கொள்ளுங்க. முணுமுணுப்பத்தை நிறுத்துங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படியே சொல்கிறத நிறுத்திட்டு நெகட்டிவாக பேசுறதை விட்டுட்டு, இது வரைக்கும் செய்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி எடுக்கிற ஆண்டவரே, நான் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற ஆண்டவரே, என் உதடினாலும் கனம் பண்ணும் ஆண்டவரே. இன்றைக்கே உங்கள் நாவு சுத்திகரிக்கப்படட்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் கிருபை புரிந்ததாக இருக்கட்டும். இறுதியாக சங்கீதம் 50:23 என்ன சொல்லுவது தெரியுமா? உங்களை குறித்து தேவ சித்தனை தெரியுமா? முணுமுணுப்புதல்ல, அந்த முணுமுணுக்க வேண்டிய நேரத்திலும் கூட, அல்லது எரிச்சல் அடைபட வேண்டிய நேரத்திலும் கூட நீங்கள் ஸ்தோத்திர பலியை, உதடி கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் நாம் ஏறெடுக்க மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கி! எது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? இன் ஆல் டைம் வி மஸ்ட் எக்ஸால்ட் த நேம் ஆஃப் காட். வி மஸ்ட் கிவ் ஆல் க்ளோரி டு காட் அலோன். எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் நம்ம தேவனுக்கு தான் மகிமை செலுத்தணும். எவ்வளோதான் நீங்கள் படிச்சிருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், திறமை உள்ளவங்களாக இருந்தாலும், எவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் புகழும் பட்டமும் பணமும் வந்து குவிந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே இன்னில் இந்த உள்ளத்தினால ஸ்தோத்தரிப்பீங்களா? போதுமென்று மனதுடைய பக்தியும் மிகுந்த ஆதாயம். ஒருவேளை இந்த குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைப்பட்டிருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைவான கர்த்தர் வருவார், குறைவானதை ஒழித்து போடுவார். நீங்கள் ஸ்தோத்தரிக்க நிறுத்தாதீங்க. இன்றைக்கி இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை ஆவியானவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டனா தொடர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறார் அத்தனை பேர் மேல் அந்த ஸ்தோத்திர பலி இறங்கி வரட்டும். அந்த ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் பெருகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மை மகிமைப்படுத்துகிற அந்த உதடின் கனியினாலே இனி எந்த வகையிலும் குறை சொல்லி கொண்டு விடாதபடி, முணுமுணுத்து விடாதபடி உடைய பிள்ளைகளுடைய நாவை காத்துக்கொள்வீராக. உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பீராக. இப்பொழுது கேட்ட வேத வாக்கியத்தின்படி இதுவே கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க சித்தமாக இருக்கிறது. அன்றைக்கு பவுல் நடுங்கி திகைத்து கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், என்னை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள் மகனே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் மக்கள் புகழ்ந்தாலும் சரி, உன்னை வாழ்த்தினாலும் சரி, சபித்தாலும் சரி, உன்னை தேடி வந்தாலும் சரி, இல்லை உன்னை உதாசனப்படுத்தினாலும் சரி, உன்னை காயப்படுத்தினாலும் சரி, இல்லை உன்னை கட்டி அணைத்தாலும் சரி, என்னை எப்போதும் ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள் என்று நீ சொல்லிக் கொடுத்தது போல ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இந்த அனுபவத்தை தாரும். கேட்ட ஆலோசனைபடி நடக்கட்டும். வீண் வார்த்தைகள் முணுமுணுப்பு வராதபடி காத்துக்கொள்ளும். உள்ளத்தின்
ஆழத்திலிருந்து ஆண்டவர் உதடியின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எடுக்க கற்றுத்தாரும். என் தேவனே, ஒவ்வொருக்கும் வேண்டிய பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் நீ தந்ததுக்காக நன்றி. ஆசீர்வதி. இப்போ இருக்கிற நிலைமை எண்ணி ஸ்தோத்தரிக்கட்டும். ஆண்டவர் வரப்போகிற நிலைமையில கர்த்தர் இன்னும் மேன்மை தரப்போகிறீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து ஸ்தோத்தரிக்கட்டும். நடந்து வந்த பாதையிலே கர்த்தர் கூட வந்தீரே என்று எண்ணி உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த அற்புதமான ஒளித்துக்காக அடினுக்காக தேவனிடத்தில் ஸ்தோத்திரங்கள் எடுக்க மறக்காதீங்க. உங்களுக்காக திருப்பல் என்று நான் ஜெபிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஆமென்.